எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பாலை தவிர நாங்கள் எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் குட்டி பையனாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இவனுக்கு பால் தான் அப்படிங்கிற மாதிரி வெறும் பால் மட்டும்தான் கொடுக்குறது. அந்த பால் வந்து குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா, மேலெல்லாம் மூஞ்சி பூரா எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஈரம் பண்ணிக்கிறான். அது அப்படியே நாளாக நாளாக என்ன பண்ணுது, அப்படியே வட வட வடன்னு மேலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி நீட்டாக அவனை குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா சரியான வெயில் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் கிளைமேட் நல்லாவே இருந்ததுனால பார்த்திங்கன்னா, காலையிலே 2 சிக்ஸ் ஷாப் வாங்கிட்டு வந்துட்டு நீட்டாக அவனை குளிக்க வச்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஸோ பையன் வந்து குளிரில் இப்போ கொஞ்சம் ஒடுங்கினுக்கிறான். அந்த குளிர்லாம் கொஞ்சம் போணுச்சுன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாயிருவான் பார்த்துக்கிடுங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே சரி பின்னாடியே ஓடுவான், பின்னாடியே ஓடி வருவான். குட்டி பையங்கிறதுல அவன் கொஞ்சம் சேட்டை பையன் மக்களே. ஆனால் என்னை அதிகமாக திட்டு வாங்கி வைப்பான். ஏன்னா வண்டியில் போயிட்டாங்கன்னா வச்சுங்களேன் பின்னாடியே ஓடிடுவான். அப்புறம் நான் போய் தூக்கிட்டு வருவேன். அப்புறமேட்டு வேறு எந்த வண்டி போனாலும் அவன் வர வரைக்கும் அந்த வண்டி பின்னாடியே ஓடுவான். இப்போ பாருங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு பார்த்தா, ஆனால் இது வந்து ஒரு தாய் பாசங்கிற மாதிரி. அவள் பால் குடிச்சிட்டே இருந்தால் கூட அவள் வந்து கடிக்க மாட்டான் இவனை. ஆனால் சரி போன்ட்டு அலோவ் பண்ணுறா. ஆனால் இந்த ஒரு விஷயம்